வணக்கங்க. நான் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை ஒன்றியம் பொன்முடி ஊராட்சி மன்ற தலைவருங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர் கூட்டு குடிநீர் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜம்பில் இருந்து இந்த வழியாக வந்து பஞ்சாயத்தில் எல்லா டேங்க்கு கிட்டத்தட்ட 11 டேங்க் இருக்குதுங்க. இந்த வழியாக வந்து எங்கள் பஞ்சாயத்துக்கு சப்ளை ஆகுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் மூலிமா டிஜிட்டல் மீட்டர் பொருத்தியிருக்கிறோம். இந்த டிஜிட்டல் மீட்டர் மூலிமா டெய்லி எத்தனை லிட்டர் தண்ணி நம்மளுக்கு சப்ளை ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இந்த இடத்துல வந்து சோலார் பேனல் மூலிமா கண்ட்ரோல் பேனல் மாட்டி டிஜிட்டல் மீட்டர் மாட்டியிருக்கிறேங்க. அதாவது டிஜிட்டல் மீட்டர் மூலிமா ஒரு நாளைக்கு வந்து எத்தனை லிட்டர் வர்றதுன்னு தோராயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எங்கள் பஞ்சாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,40,000 லிட்டர் சப்ளை பண்ணுறாங்க. அது வந்து காவேரி தண்ணி திருப்பூர் கூட்டு குடிநீர் திட்டம் மூலிமா நம்மளுக்கு வந்து சுத்தமான காவேரி தண்ணி இந்த மீட்டர் மூலிமா நம்மளுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து எத்தனை லிட்டர் வருதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா காவேரி தண்ணி வந்து நம்ம அந்த பம்பு ரூம்லேருந்து அந்த மீட்ரு வழியை வந்து ஃபஸ்ட்டு, அதாவது இந்த இச்சிக்காட்டூர் டேங்கில் ஃபஸ்ட்டு ஏறுற இடம் இந்த இடங்க. இந்த டேங்கினுடைய கொள்ளளவு பார்த்திங்கன்னா 30,000 லிட்ரு. இந்த 30,000 லிட்டர் டேங்க் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மொத்த இணைப்புகள் எண்ணிக்கை 38. அதாவது வால்வு 1ல் வந்து இணைப்புகள் எண்ணிக்கை 20, வால்வு 2ல் வந்து இணைப்புகள் எண்ணிக்கை 9, மற்றும் இந்த வால்வு 1, 2லேருந்து பொது இணைப்புக்கு போகிற இணைப்புகள் எண்ணிக்கை 7, கோவிலுக்கு போகிற இணைப்புகள் எண்ணிக்கை 2. மொத்தம் இந்த 30,000 லிட்டர் டேங்கில் ஒரு நாளைக்கு நம்ம விநியோகம் செய்யப்படும் இணைப்புகள் எண்ணிக்கைன்னு பார்த்திங்கன்னா 38. அந்த 38 இணைப்புகள் எண்ணிக்கை நம்ம வந்து ஒரு நாளைக்கு விநியோகிக்கக்கூடிய அளவு பார்த்திங்கன்னா 14,000 லிட்ரு. இது எல்லாமே துல்லியமாக தெரிகிற காரணம் இந்த ஐஓடி மாட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து தண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளவு போகுது, நம்ம டேங்கில் எவ்வளோ ஏறுது எல்லாம் தெளிவாக தெரியுது. இதில் பார்த்திங்கன்னா இது அவுட்லெட் வால்வ் 1, இது வந்து அவுட்லெட் வால்வ் 2. இதனுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 7 to 8. காலையில் 7 மணி ஆனால் ஆட்டோமேட்டிக்காக தானாக வால்வ் ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி 8 மணி ஆனால் ஆட்டோமேட்டிக்காக தானாக வால்வ் க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா தானியங்கி தொழில்நுட்பம் மூலம் தானியங்கி நீர் மேலாண்மை கருவி. அதாவது இது என்னென்னா இதில் பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோ இருக்குன்னு இந்த டிஸ்பிளேலேயே தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து 50% நீர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மேலே ஏறி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இந்த டிஸ்பிளேலேயே 6 வேணாலும் ஊர் மக்கள் 6 வேணாலும் வந்து நம்ம ஊரில் தண்ணி இருக்கா இல்லையா எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்றுங்க. அப்புறம் இது வந்து இன்லெட் வால்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே ஏறிட்டு இருக்கிறதுக்கு உண்டான வால்வு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டேங்கில் வந்து 95% ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வால்வு க்ளோஸ் ஆயிரும். அதே வந்து 80% கீழே தண்ணி அளவு குறைஞ்சிது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வால்வு ஓப்பன் ஆயிரும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இச்சிக்காட்டூர்னு பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த டேங்குங்க. என் பேர் சிவானந்தங்க. நான் அந்த புட்டங்காட்டு பகுதியில் வந்து குடியிருந்து வர்றோம். ஃபஸ்ட்டு வந்து போர்வெல் வாட்டர் தான் எங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து சப்ளை ஆகிட்டு இருந்தது. அது இப்போ சிப்கார்டு பிரச்சனையினால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் போர்வெல் வாட்டர் வந்து சுத்தமாக வந்து கெட்டுருச்சு. அதனோட டிடிஎஸ் தன்மையில் அதிகமாகாட்டி அது பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருந்தது. அதை எங்கள் பஞ்சாயத்து தலைவர் வந்து அவர்கிட்ட வந்து நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து எங்களால் வந்து முறை பயன்படுத்த முடியல, அதில் இருக்கக்கூடிய இதில் சொன்னோம். அதுக்கப்புறம் அவர் அதுக்கான மாற்று ஏற்பாடு வந்து சரி நல்ல தண்ணி கொடுக்குறோம், காவிரி வாட்டரே கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு ஒரு முயற்சி எடுத்து அதுக்காக அந்த தானியங்கி மீட்டர்களை வந்து எல்லா டேங்க்லேயும் வந்து பொருத்தினார். அதுக்கப்புறம் வந்து எல்லா வீடுகளுக்குமே இதன் மூலம் வந்து குடிநீர் விநியோகம் பண்ணுறக்கு ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து போர்வெல் வாட்டர் எங்களுக்கு வர்றதில்லை. அதை நிறுத்தி இப்போ வந்து சுத்தமான காவிரி குடிநீர் வந்து எல்லா வீடுகளுக்கும் வந்து சப்ளை ஆகுது. 1 மணி நேரம் காலையில் 7 மணிக்கு தண்ணி ஆன் ஆகும், 8 மணிக்கு க்ளோஸ் ஆயிரும். அந்த 1 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 500-600 லிட்டர் தண்ணி வந்து எங்களுக்கு ரெகுலராக வந்து தினசரி நல்ல தண்ணி கிடச்சிருது. முதல்ல வந்து போர்வெல் மூலிமா குடிநீர் சப்ளை ஆகிட்டு இருக்கிற போது தண்ணி அதே டேங்க் நம்பிடும். டேங்க் நம்பினா நாங்கள் மேனுவலாக போய் அடைக்காம விட்டு தண்ணி வேஸ்ட்டாக கீழே போகும். அதே மாதிரி லீக்கேஜுக்கு இருந்தால் லீக்கேஜ் மூலிமா நிறைய வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து தண்ணி பற்றாக்குறை இருந்தது எங்களுக்கு வந்து. அதே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி இந்த மீட்ரு மாற்றக்கு முன்னாடி 1 மணி நேரம் தண்ணியில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 300-400 லிட்டர் தண்ணி தான் வந்துட்டு இருந்தது. பட் வந்து இதை மாட்டினதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சராசரி 500-600 லிட்டர் தண்ணி வந்து கிடைக்குது. அதே மாதிரி தானியங்கி மீட்ரு மாட்டினதுக்கப்புறம் ஏறக்கூடிய பகுதியில் மாட்டினதுனால இன்லெட்டில் மாட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அதனோட ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக அரெஸ்ட் பண்ணிக்குது. அதே மாதிரி காலையில் வந்து 7 மணிக்கு ஓப்பன் ஆகி 8 மணிக்கு அப்படிங்க அதே வந்து பண்ணிக்கிறதுனால எங்களுக்கு வந்து அந்த ஆன் டைம் தண்ணி வந்துடுது. இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது எங்களுக்கு. வணக்கம், பழனிசாமி பேசுகிறேன். வலசப்பாளையம் தண்ணி வந்து எப்பவுமே வந்து காலையில் 6:30லேருந்து 8 மணி வரைக்கும் வருது.
முன்னெல்லாம் வந்து தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வரும். இது மாட்டினதுக்கப்புறம் தண்ணி பிரச்சனை இல்லை, எப்பவுமே ரெகுலராக வந்துட்டு இருக்குது. மாட்டினதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, தண்ணி நிற்க வந்துட்டு இருக்குது. முன்னெல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வரும், எல்லாம் ரெகுலராக வந்துட்டு இருக்குது, தண்ணி எந்த பிரச்சனையும் இல்லை. முன்னெல்லாம் வந்து அந்த டைம் ஆனால் நீக்கி விடணும், இப்போல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் காலைல 6:30 வந்துடுது, நீக்கி விடுறது அதே ஆட்டோமேட்டிக்கு ஓப்பன் ஆகிக்குது. ஐஓடி மாட்டுறதுக்கு முன்னாடி ஆன செலவை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேங்க. ஐஓடி நம்ம பஞ்சாயத்தில் மாட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அதாவது மொத்தமாக பார்த்திங்கன்னா 5 போர்வெல் இயங்கிட்டு இருந்தது. கொடுவேர் தண்ணி ஒரு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 50,000 லிட்டர் வந்துட்டு இருந்தது. காவேரி தண்ணி ஒரு நாளைக்கு 1,40,000 லிட்டர் வந்துட்டு இருந்ததுங்க. அது மக்களுக்கு விநியோகிக்கப்பட அளவு பார்த்திங்கன்னா 2,01,000 லிட்டர் ஒரு நாளைக்கு வந்து மக்களுக்கு விநியோகம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது பார்த்திங்கன்னா 1000 லிட்டருக்கு நம்ம வந்து ஐஓடி மாட்டுறதுக்கு முன்னாடி ஆன செலவு பார்த்திங்கன்னா 23 ரூபா 20 பைசா. அதாவது 1000 லிட்டர் மக்களுக்கு விநியோகிக்கப்படும் அளவுக்கு உண்டான செலவு வந்து 23 ரூபா 20 பைசா ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அதாவது ஐஓடி மாட்டுறதுக்கு முன்னாடி காவேரி தண்ணி பார்த்திங்கன்னா, அதாவது இச்சிக்காட்டூர் புட்டங்காட்டூர் 2 டேங்கில் மட்டும்தான் ஏறிட்டு இருந்ததுங்க. இப்போ அது மாட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 டேங்கில் அடிஷனலாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 டேங்க் அடிஷனலாக ஏற்ற முடியுது. அப்படி காவேரி தண்ணி அடிஷனலாக எல்லா டேங்கில் ஏறும்போது பார்த்திங்கன்னா மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கொடுக்க முடியுதுங்க. போர்வெல் வந்து 4 போர் ஓடின இடத்துல 5 போர் ஓடின இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ 2 போர் மட்டும்தான் ஓடுது. அது 5 போர் பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் 24 மணி நேரம் ஓடிட்டு இருந்ததுங்க. இப்போ ஐஓடி மாட்டினதுக்கப்புறம் 2 போர் மட்டும்தான் ஓடுது. அந்த 2 போரும் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் தான் ஓடுதுங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் பில் பார்த்திங்கன்னா மாதம் வந்து சராசரியாக வந்து ஐஓடி மாட்டுறதுக்கு முன்னாடி 62,346 ரூபா 26 பைசா செலவாயிட்டு இருந்ததுங்க. ஐஓடி மாட்டினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 30,644 ரூபா தான் செலவாகுது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு 90% மக்களுக்கு வீடுகளுக்கு காவேரி தண்ணி கொடுவேரி தண்ணி கொடுக்கறதுக்கு இது நல்ல வழிமுறையாக இருக்குதுங்க. ஒவ்வொரு டேங்க்லேயும் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிறது கிடையாது, தேவையில்லாமல் வேஸ்டேஜ் ஆகிறது கிடையாது. ஐஓடி மாட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் வந்து எந்நேரம் நீக்குவாங்க எந்நேரம் அடைப்பாங்கிறது தெரியாது. ஐஓடி மாட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் டான் 7 மணிக்கு வால்வ் ஓப்பன் ஆயிரு, அதே மாதிரி 8 மணிக்கு வால்வ் க்ளோஸ் ஆயிரு. அதாவது 30,000 லிட்டர் டேங்காக இருந்ததுன்னா 1 மணி நேரம், அதே 20,000 லிட்டர் டேங்காக இருந்தால் 1.5 மணி நேரம் சப்ளை பண்ணுறோம். அதே 10,000 லிட்டர் டேங்காக இருந்ததுன்னா 2.5 மணி நேரம் சப்ளை பண்ணுறோம். அது என்ன கணக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டுக்கு 500 லிட்டர் சப்ளை பண்ணுறோம். 500 லிட்டருங்கிறது பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி அதை கணக்கு போடுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்லேயும் போய் பார்த்திங்கன்னா ஒரு குடம் வச்சுக்கிறோம். ஒரு குடத்தினோட அளவு 18 லிட்ரு. அந்த குடத்தினோட அளவுக்கு பொறுத்து 500 லிட்டர் அவங்களுக்கு டெலிவரி ஆகுதா, அதாவது 28 குடம் கணக்கு வச்சுக்கிறோம். அந்த 28 குடம் அவங்களுக்கு போகுதா, அதன்படி டைமிங் செட் பண்ணுறோம். அதாவது 30,000 லிட்டர் இருந்ததுன்னா 1 மணி நேரம் வைக்கிறோம், 20,000 லிட்டர் இருந்ததுன்னா 1.5 மணி நேரம் வைக்கிறோம். அதே வந்து 10,000 லிட்டர் வந்து கனெக்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா 2.5 மணி நேரம். அதாவது காலையில் கொஞ்சம் நேரம், ஈவினிங் கொஞ்சம் நேரம். காலையில் பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரம் வைக்கிற இடத்துல எப்படி பண்ணுறோம்னா காலையில் 7 to 8, அதே வந்து மீதி 1.5 மணி நேரம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் 5:30 to 8 அப்படி செட் பண்ணி மக்களுக்கு விநியோகம் பண்ணுறோம். இதனால் எங்கள் பஞ்சாயத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 51% கரண்ட் பில் மிச்சமாயிருக்குதுங்க. வணக்கங்க, நான் பிரியா, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் பொன்முடி ஊராட்சியிலேருந்து பேசுகிறோம். எங்களுக்கு முறையான குடிநீர் சரியாக வழங்கப்படலை. எங்களுக்கு சிப்காட் தொழிற்சாலை பக்கத்துலேயே இருக்கறனால தண்ணி ரொம்பவுமே ரொம்ப கெட்டுப்போன தண்ணியாக தான் வந்துட்டு இருந்தது. போர் தண்ணி தான் அப்போ கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த இதை மாற்றி எங்கள் எல்லாத்துக்கும் முறையாக ஆற்று தண்ணி கொடுக்கணும், நல்ல சுத்தமான தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்து ஆற்று தண்ணி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த ஓவர் ப்ரெஷர் இருந்தனால அங்கங்கே பைப் உடஞ்சிருச்சு அப்படி இப்படிங்கிற இஷ்யூ ஆகி எங்களுக்கு வாரத்தில் ஒரு நாளைக்கு தான் தண்ணி வந்துட்டு இருந்தது. அந்த மாதிரி இஷ்யூ ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சரி வேணாம், பொது கனெக்ஷன் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் டேங்க் மூலியமாக தண்ணி அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒவ்வொரு டேங்க்குக்கும் தண்ணி ஏற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பொன்முடி ஊராட்சிக்கு கிட்டத்தட்ட 7-8 கிராமம் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 12 மேல்நிலை தொட்டிக்கு கிட்ட இருக்குது. எல்லா தொட்டிக்கும் ப்ராப்பராக அந்தந்த டைமில் டேங்கை ஃபில் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் நிறையா வேஸ்டேஜும் ஆச்சு. ஒவ்வொரு டேங்க் நம்பி அதை முறையாக பார்க்க முடியாமல் அது லீக் ஆகி நிறைய வேஸ்ட் ஆகிட்டு இருந்தது. அந்த டைமில் தான் இந்த சென்சார் எங்கள் ஊராட்சியில் பொருத்துனாங்க.
அந்த சென்சார் பொருத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா டேங்க்கும் ப்ராப்பராக நம்பிட்டு இருந்தது, எங்கேயும் தண்ணி வேஸ்ட் ஆகலை. ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் வந்து இண்டிவிஜுவலாக பைப் போட்டிருக்கனால அவங்கவுங்களுக்கு என்ன தேவையான குடிநீரோ அது வந்து தினமும் வழங்கப்பட்டுச்சு. அதில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கனால டெய்லியும் 1 மணி நேரம், அது காலையில் வந்து அவங்க 7 to 8 கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த டைமில் வந்து தண்ணி எல்லாரும் பிடிச்சிட்டு அவங்கவுங்க வேலைக்கு போகிறதுக்கு வந்து சிரமம் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் தண்ணி எங்கேயும் வேஸ்ட் ஆகலை. அவங்கவுங்களுக்கு ஒரு சராசரி மனிதனுக்கு எவ்வளவு தண்ணீர் தேவையோ அந்த அளவுக்கு அதை பூர்த்தி செய்கிற அளவுக்கு வந்து இந்த சென்சார் போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்குது இது வந்து. அப்புறம் தண்ணி வேஸ்ட்டு அப்படிங்கிற பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு தண்ணி வரலை முறையா அப்படிங்கிற பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இந்த சென்சார் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் செலவு வந்து இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா இது வந்து சோலார் மூலியமாக இயங்குறனால வந்து அந்த கரண்ட்னால ஏற்படுற செலவு வந்து மிச்சமாயிருக்கு. இது வந்து நாங்கள் அந்த கரண்ட்டையும் வேஸ்ட் பண்ணல, இங்கே இருக்கிற குடிநீரையும் வேஸ்ட் பண்ணல, எங்கள் எல்லாத்துக்கும் முறையான குடிநீரும் வருது. எங்களுக்கு வந்து இந்த இதனால ரொம்பவுமே பயனாக இருக்குங்க. டெய்லியும் எங்களுக்கு வந்து 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த அளவு தண்ணீர் வருது. இந்த அளவு தண்ணீர் வர்றது வந்து எங்களுக்கு போதியமானதாக தான் இருக்குது. ஏன்னா இதனால வந்து தண்ணி வேஸ்ட்டும் ஆகிறதில்ல, எங்களுக்கு சிரமம் இல்லாமையும் இருக்குது. டெய்லியும் 1 மணி நேரம் இந்த அளவு. இது மூலயமா நாங்கள் வந்து தண்ணி எங்கேயும் வந்து ஸ்டாக் வச்சோ அது மூலியமா ஏதாவது இந்த கொசுவெல்லாம் வந்து உற்பத்தி ஆகுது, அதனால நோய் பரவுது தண்ணி தேங்குறனால, அந்த மாதிரியான இஷ்யூ எதுவுமே எங்களுக்கு வந்து வர்றது கிடையாது. ஏன்னா எங்களுக்கு அன்றாட தேவை என்னவோ அதுக்கு அளவான தண்ணீர் வந்து தினமும் கொடுத்துட்டு இருக்காங்க.